மக்களே, பெரும்பாலும் நம்ம விமானத்தில் வெளிநாட்டுக்கு போனோம்னா, இந்த மேலே தெரியுதுல, அதே மாதிரி ஏரோ பிரிட்ஜில் போயிட்டு டைரெக்டாக ஃப்ளைட்டில் ஏறிடுவோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் பட்ஜெட் ஏர்லைன்ஸில் போனோம்னா, இது மாதிரியா பஸ்ஸில் கூட்டி போய் ரன்வே சென்டரில், அந்த டாக்ஸிவே சென்டரில் போய் ஃப்ளைட்டில் ஏற்றி விடுவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். குறிப்பாக விமானத்தை முழுசாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பிரமிப்பாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏரோ பிரிட்ஜ் வழியாக போகாமல் அவங்க கூட்டி போகிற பஸ்ஸில் போய் கீழே போய் படிக்கட்டு வழியாக போர்டிங் போட போகிறோம். அந்த காட்சி தான் இது சென்னை விமான நிலையம். சென்னை டு சிங்கப்பூர் போகிற விமானம், இண்டிகோ விமானம். இந்த விமானத்தில் தான் நம்ம போர்டிங் போட போகிறோம். போர்டிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். பஸ்ஸில் போகும்போது ரெண்டு பக்கமும் விமானங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இண்டிகோ விமானம் அதிக அளவில் இந்த மாதிரி தான் போர்டிங் போடுவாங்க. நான் அதே முறை சிங்கப்பூர் போகும்போது இண்டிகோவில் இந்த மாதிரி படிக்கட்டு வழியாக போர்டிங் போட்டிருக்கேன். பார்க்க அழகாக இருக்கும். நம்ம லக்கேஜ் ஏற்றுறதையும் பார்க்கலாம். நம்ம மக்கள் பயணிகள் படிக்கட்டில் ஏறி போகிறதையும் பார்க்கலாம். விமானம் முழு அழகையும் நம்ம கண்டு ரசிக்கலாம். ஏரோ பிரிட்ஜில் போனோம்னா நேராக ஏரோ பிரிட்ஜில் போயிட்டு உள்ள டோர் வழியாக உள்ளே போயிடுவோம். அதனால் நம்ம வெளிக்கு வர்றதை பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம சன்ன வழியாக தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி போனோம்னா நம்ம இப்போ காட்டுற மாதிரியா முழு விமானத்தில் வால் வரைக்கும் நம்ம அழகாக பார்க்கலாம். இதுவரை இந்த காணொலியில் என்னுடன் பயணித்ததற்கு நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.